ஃபாஸ்ட் ஃபுட்டில் என்னென்ன கலப்படங்கள் நடக்குதுன்றதை பற்றி நம்ம தெளிவாக பேசணும். இந்த சிக்கனில் கலர் கலக்கிறாங்க, பஜ்ஜி மாவில் கலர் கலக்கிறாங்க, இதை பற்றி எல்லாம் பேசுவோம். நம்ம பேசுனதுக்கான எதிரொலியாக தான் இதை நம்ம எடுத்துக்கணும். உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை நியாயமான விலைக்கு விற்று உடனடி பணம் பெற அடகு வைத்த தங்க நகைகளை மீட்க அணுகவும் உங்கள் SRT கோல்ட். நம்ம ரஹமத்தன் கோல எல்லா விதமான பர்னிச்சர்ஸுமே ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. வெறும் 3500 ரூபாய்க்கு சோஃபா, 6500 ரூபாய்க்கு வார்ட்ரோப், 9000 ரூபாய்க்கு பீரோ, கல்யாண சிறுவரிசை காம்போவே 49,500 ரூபாய் தான். அப்படி அந்த 14 வழிமுறைகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, நம்ம நிறைய ஃப்ரைட் ரைஸ் கடையில் பார்த்துருக்கோம், கோஸு சிக்கன்லாம் வெளியே தானே வெட்டி வச்சிருக்காங்க. இன்னைக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் தான் நாளாக நடந்துன்னு இருக்குது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணணுன்றது ஒரு பொதுவான விஷயம். இந்த பஜ்ஜியை வாங்கி இல்லை மெதுவடையை வாங்கி அப்படியே நசுக்கி நியூஸ் பேப்பரில் எண்ணெயெல்லாம் வடிச்சுட்டு சாப்பிடணும்னு சொல்லி நீங்கள் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்கீங்களா? அது முதல்ல தட்டுவோங்கன்றாங்க. வடையை மட்டும் சாப்பிடாம அதில் இருக்க நியூஸை சாப்பிடாதீங்க. நியூஸும் சாப்பிடாதீங்க. தள்ளுவண்டிக்காரங்களோ, ஃபாஸ்ட் ஃபுட்காரங்களோ, ரெஸ்டாரண்ட்டோ, ஸ்டார் ஹோட்டலோ எல்லாருமே ஒன்று தான். நீங்கள் வரவங்களுக்கு சாப்பாடு தான் கொடுக்குறீங்க. நம்மளுக்கு பாதிக்காத அளவு இருக்கணும் எதுவாக. சிக்கனில் கலக்கிறது நான் யோசிச்சிருக்கேன், ஆனால் பஜ்ஜியில் கலக்கிறது அது மைண்டுக்கு வரவே இல்லை. பஜ்ஜி அந்த கலராக இருக்கும் நினச்சிட்டு இருக்கீங்களா? பஜ்ஜி எப்படிங்க, அது ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு கலரில் இருக்கும். ஃபுட்டு பார்க்க கவர்ச்சியாக இருந்ததுன்னா அதில் ஆபத்து இருக்குதுன்னு அர்த்தம். கவர்ச்சியே ஆபத்து தான். ரிஃப்ளெக்ட் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஹிபாச்சி கோலோஸோட ஃபவுண்டர் அண்ட் சமூக ஆர்வலர் சதாம் ஹுசைன் தான் இருக்காரு நம்ம கூட. வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படிண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகேண்ணா. நியூஸ் பார்த்துருந்தோம், ஒரு 1 வீக் முன்னாடியே வந்துச்சு. உணவுத்துறை பாதுகாப்புலேருந்து ஒரு 14 விதிமுறைகள் போட்டிருக்காங்க, கண்டிஷன்ஸ். இந்த மாதிரிலாம் பின்பற்றணும், அப்படி பின்பற்றலன்னா ஹோட்டல் லைசன்ஸ் கேன்சல் பண்ணுவோம், அந்த மாதிரி சொல்லுங்கள். அதை பற்றி நம்ம பேசும்போது நீங்கள் தெளிவாக மக்களுக்கு புரிய வைக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டில் இந்த கடைகளில் என்னென்ன கலப்படங்கள் நடக்குதுன்றதை பற்றி நம்ம தெளிவாக பேசியிருந்தோம். அப்போ பேசும்போது பார்த்தீங்கன்னா இந்த சிக்கனில் கலர் கலக்கிறாங்க, பஜ்ஜி மாவில் கலர் கலக்கிறாங்க, இதை பற்றி எல்லாம் பேசியிருந்தோம். ஓகே. நம்ம பேசுனதுக்கான எதிரொலியாக தான் இதை நம்ம எடுத்துக்கணும். இதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் இந்த 14 திட்டங்களை, புதிய வழிமுறைகளை இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. உணவு பாதுகாப்புத்துறை. இதுக்கு முதல்ல உணவு பாதுகாப்புத்துறைக்கு நம்ம நன்றி சொல்லிக்கலாம். நல்ல 14 வழிமுறைகளுமே நல்ல வழிமுறைகளாக தான் இதை நம்ம அப்படி அந்த 14 வழிமுறைகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, எல்லாருமே ஹோட்டலோ ரெஸ்டாரண்ட்டோ சின்ன ஒரு டீ கடை நடத்துகிறவங்களாக இருந்தாலுமே இந்த FSSAI லைசன்ஸை அவங்க ஆன்லைனில் வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்கன்னு சொல்லி வலியுறுத்துறாங்க. முறையாக வச்சிருக்கணுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த உணவு விடுதியிலையோ ஹோட்டல்லையோ ரெஸ்டாரண்ட்லையோ ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் கண்டிப்பாக டைஃபாய்டு அண்ட் மஞ்சா காமலைக்கு தடுப்பூசி போட்டிருக்கணும், அதுக்கான சான்றிதழை வச்சிருக்கணும்னு சொல்லி அவங்க ரெண்டாவது பாயிண்டாக வைக்கிறாங்க. மூணாவது பாயிண்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த உணவகங்களில் யூஸ் பண்ணுற தண்ணியை கரெக்டான இதில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்களா, தண்ணி கேன்லாம் கரெக்டாக இது வருதா சொல்லி அதுக்கான சான்றிதழை வாங்கி வச்சுக்க சொல்கிறாங்க. நாலாவது பாயிண்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, உணவை ஓப்பனில் வைக்காதீங்க, அதில் ஈயோ கொசுவோ இல்லை டஸ்ட்டோ படுற மாதிரி இல்லாமல் கண்ணாடி பாக்ஸ் போட்டு மூடி வைங்க. நம்ம நிறைய ஃப்ரைட் ரைஸ் கடையில் பார்த்துருக்கோம், கோஸு சிக்கன்லாம் வெளியே தானே வெட்டி வச்சிருக்காங்க. இன்னைக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் தான் இத்தனை நாளாக நடந்துன்னு இருக்குது. இது ஏற்கனவே இதெல்லாம் ஃபாலோ பண்ணணுன்றது ஒரு பொதுவான விஷயம். இதை ஃபாலோ பண்ணாததால தான் இப்போ இதை திட்டமாகவே இவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. இது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். அஞ்சாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இந்த உணவகங்களில், இந்த டீ கடைகளில், இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளில் இவங்க யூஸ் பண்ண ஒரு வாட்டி யூஸ் பண்ண எண்ணெயை இன்னொரு வாட்டி யூஸ் பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்க. இப்போ அது யூஸ் பண்ணாத எண்ணெய் என்ன பண்ணணும்னா, இந்த உணவுத்துறை இவங்க அங்கீகரிக்கப்பட்ட கொள்முதல் பண்ணுறதுக்குன்னு ஒரு இது அமைச்சிருக்காங்க. ஆயிலெலாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு இவங்க இது அமைச்சிருக்காங்க. அவங்க கிட்ட கொடுத்துடலாம் அந்த ஆயிலை சொல்லியிருக்காங்க. ஆறாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்னைக்கு மிச்சமான உணவை எந்த ஒரு நுகர்வோருக்கோ கொடுக்கக்கூடாது, அன்னைக்கு செய்கிறத அன்னைக்கு காலி பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க வலியுறுத்துறாங்க. ஏழாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நியூஸ் பேப்பர் முக்கியமான விஷயம். இந்த பஜ்ஜியை வாங்கி
இல்லை மெதுவடையை வாங்கி அப்படியே நசுக்கி நியூஸ் பேப்பரில் எண்ணெய் எல்லாம் வடிச்சிட்டு சாப்பிடணும்னு சொல்லி நீங்கள் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, அது முதல்ல தட்டுவோங்கன்றாங்க. வடையை மட்டும் சாப்பிடாம அதில் இருக்க நியூஸும் சாப்பிடாதீங்க, நியூஸும் சாப்பிடாதீங்க என்ன. அதனால வந்து அதையும் வந்து ஒரு வழிமுறையாக எடுத்துன்னு வந்துருக்குறாங்க. பேப்பர், அதாவது நியூஸ் பேப்பரில் வடை வச்சு கொடுக்குறதோ இல்லை எந்த ஒரு பொருளும் பேக் பண்ணி கொடுக்குறதோ இருக்கக்கூடாது. ஆனால் பொதுவான டீ கடையில் நம்ம அதை தானே பார்த்துட்டு இருக்கோம் வாடிக்கையா. ஆமாம், அது பண்ணுறதால என்ன ஆகுதுன்னா அந்த பேப்பரில் இருக்கிற டை எல்லாமே அதுக்கு கன்வெர்ட் ஆகுது. அதனால் வந்து நிறைய நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் இது ஒரு நல்ல ஒரு அறிவிப்பு தான். ஓகே, இதை வந்து எல்லாருமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி நானும் வேண்டுகோள் வச்சுக்கிறேன். 8வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேக் பண்ணுறதுக்கு பிளாஸ்டிக், அதாவது ஃபுட் கிரேட் இல்லாத பிளாஸ்டிக் ஐட்டம்ஸை யூஸ் பண்ணக்கூடாதுன்றது தான் 8வது பாயிண்டாக சொல்லியிருக்கிறாங்க. இது ஏன் சொல்கிறாங்கன்னா, ஃபுட் கிரேட் இல்லாத பிளாஸ்டிக்கால் என்ன ஆகும்னா, அது வந்து ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்ன்றது அது தனியாக பண்ணுறாங்க. அதால் வந்து ஹீட் வந்து சமாளிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். இந்த ஃபுட் கிரேட் இல்லாததால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, சூடான சாப்பாடு அதில் ஃப்ரைட் ரைஸோ இல்லை வந்து ஒரு சுண்டலோ இல்லை ஒரு ஏதோ ஒன்று சாப்பிட்ற ஐட்டம் சூடாக அதில் போட்டு நீங்கள் பேக் பண்ணும்போது நிறைய வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து நம்மளுக்கு அது பாதிப்பு ஏற்படும். ஓகே, ஆனால் இதே ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்கில் என்ன ஆகுதுன்னா, அது வந்து கொஞ்சம் நல்ல மெட்டீரியலில் பண்ணி அந்த ஹீட்டு சமாளிக்கக்கூடிய தன்மையை கொடுப்பாங்க. அதனால தான் இதை நம்ம அவங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. 9th பாயிண்டாக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உணவகங்களில் வாழை இலை யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த அனுமதிக்கப்படாத இந்த பிளாஸ்டிக் பேப்பரோ இந்த பட்டர் ஷீட்னு இதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நல்ல ஒரு கிரேடான சில்வர் ஃபாயிலை யூஸ் பண்ணுங்க. இதெல்லாம் எதுக்குன்னா எல்லாமே நம்ம நல்லதுக்கு தான். ஓகே, இதெல்லாம் வந்து சாதாரண தள்ளுவண்டி கடைக்கும் பொருந்துமா? கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா தள்ளுவண்டிக்காரங்களோ ஃபாஸ்ட் ஃபுட்காரங்களோ ரெஸ்டாரண்ட்டோ ஸ்டார் ஹோட்டலோ எல்லாருமே ஒன்று தான். நீங்கள் வந்து வரவங்களுக்கு சாப்பாட்டு தான் கொடுக்குறீங்க. ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றதால நீங்கள் வந்து எதுவும் வந்து சாப்பாடை தவிர வேறு எதுவும் சமைச்சு கொடுக்க போகிறது கிடையாது. இவங்க வந்து தள்ளுவண்டி கடைக்கு போகிறதால அவங்க வந்து இல்லை சாப்பாடு இல்லாமல் வேறு எதுவும் கொடுக்க, எல்லாமே கொடுக்க போகிறது சாப்பிட்டு வயிற்றுக்கு போகிற பொருள் தான். நம்மளுக்கு பாதிக்காத அளவு இருக்கணும் எதுவாக இருந்தாலும். ஓகே, 10வது பாயிண்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, உணவு வந்து சர்வ் பண்ணுறவங்க, அந்த வந்து உணவை ஹேண்டில் பண்ணுறவங்க, சாப்பாடை எடுத்து வைக்கிறவங்களோ அதை எடுத்து பிளேட்டில் சர்வ் பண்ணுறவங்களோ யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக ஹேண்ட் க்ளவுஸ் போட்டுட்டு இருக்கணும். 2வது வந்து கிச்சனில் இருக்கிற எல்லாருமே வந்து ஹெட் கேப் போட்டுன்னு இருக்கணும். இது எதுக்குன்னா, ஜெர்ம்ஸ் கை வந்து சுத்தம் இல்லாமல் அப்படியே எடுத்து வச்சுருவாங்க. அதனால் வந்து அது தடுக்கிறதுக்கும் தலைமுடி உணவில் வராமல் இருக்கிறதுக்காக ஹெட் கேப்பும் போடுறதுக்கு இவங்க வலியுறுத்துறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். 11வது பாயிண்டாக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முக்கியமான விஷயம் நம்ம பேசுனது தான், இந்த பஜ்ஜியில் கலர் கலக்குறாங்க, 65ல கலர் கலக்குறாங்கன்னு. அந்த பாயிண்ட்டையும் இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க. 65லையோ பஜ்ஜிலையோ காலிஃப்ளவர் கோபிலையோ எந்த இதுலேயுமே வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணக்கூடாது. ஓகே, கலர் இல்லாமல் யோசிச்சிருக்கேன். சிக்கனில் கலர் கலக்குறாங்க நான் யோசிச்சிருக்கேன். ஆனால் பஜ்ஜி இதை கலக்கிறது வந்து அது மைண்டுக்கு வரவே இல்லை. பஜ்ஜி அந்த கலர் தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கோம்ல. பஜ்ஜி எப்படிங்க, அது வந்து அவர் அப்படியே ஒரு பிரில்லியண்டான ஒரு கலரில் இருக்கும். வச்சு பாருங்க. ஃபுட்டு வந்து பார்க்க கவர்ச்சியாக இருந்ததுன்னா அதில் ஆபத்து இருக்குதுன்னு அர்த்தம். கவர்ச்சியே ஆபத்து தான் எந்த விஷயமாக இருந்தாலும். ஓகே, அப்படி சொல்கிறீங்க. ஆமாம். 12வது பாயிண்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பேக்கேஜ்டு ஃபுட்டு, அதாவது பேக் பண்ண ஃபுட்டை வந்து வெறும் இந்த கவரில் போட்டு சீல் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஃபுட்டை இனிமேல் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக அதில் ஒரு லேபிள் இருக்கணும், அதில் அந்த கம்பெனி நேம் இருக்கணும், அதில் FSSAI நம்பர் இருக்கணும். எல்லாமே அவங்க FSSAIயோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கீழ் வர அந்த பேக்கேஜ்டு ஃபுட் மட்டும்தான் இனிமேல் சேல். ஆமாம், நிறைய பேர் ஆயிலெலாம் வந்து லூஸில் வாங்குவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். இல்லை, இது வந்து ஆயிலுக்கு வந்து கடைசியாக ஒரு இது கொடுத்துருக்காங்க. பேக்கேஜ் ஐட்டம், பேக்கேஜ் ஃபுட்டு, ஓகே, உணவு பேக்கேஜ் பண்ணி சீல் பண்ணி இந்த மாதிரி லோக்கல்லையே இந்த கேக்கு, இந்த பன்னு இதெல்லாம் வித்துருவாங்க இல்லையா, அது எல்லாமே கூட இப்போ வந்து அவங்க வந்து எக்ஸ்பைரி டேட்டு நீட் அண்ட் க்ளீனாக பேக் பண்ணி அதில் FSSAI எல்லா நார்ம்ஸும் அதில் போட்டு FSSAI நம்பரோட சேல் பண்ணணும்னு சொல்லி வலியுறுத்திருக்காங்க. ஓகே, இது எல்லாமே சாப்பிட்றவங்க நல்லதுக்காக நம்ம ஏற்கனவே பேசினது தான். இதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இவங்க எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஓகே, இதை கண்டிப்பாக வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும். 13வது பாயிண்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உணவகங்களில் யூஸ் பண்ணுற சால்ட் கண்டிப்பாக அயோடின் கலக்கப்பட்ட சால்ட்டாக தான் இருக்கணும். அயோடின் கலக்கப்படாத சால்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது சொல்லி தெளிவாக சொல்லிட்டாங்க. 14வது பாயிண்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ப்ராப்பர் பேக்கிங் FSSAI நார்ம்ஸ் இல்லாமல் பேக்கிங்கை எண்ணெயோ ஆயிலோ எந்த அந்த மாதிரி ஒரு பொருட்களையோ மாவு பாக்கெட் எதுவுமே, மாவு பேக்கெட்டாக இருக்கட்டும் எண்ணெய் பேக்கெட்டாக எதுவுமே வந்து ஒரு ப்ராப்பர் பேக்கிங் இல்லாமல் அந்த FSSAI நம்பர் இல்லாமல்
கண்டிப்பாக கஸ்டமர்ஸ்க்கு விற்கக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகே. உணவு பாதுகாப்புத்துறை சார்பாக இந்த 14 பாயிண்ட் தான் ஹோட்டலுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து கண்டிப்பாக எல்லா ஹோட்டல்ஸும் ஃபாலோ பண்ணி ஆகணும்னு சொல்லி 2 வீக்ஸ் இதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஓகே. 2 வீக்ஸில் வந்து இதை யார் யார் ஃபாலோ பண்ணலையோ லைசன்ஸ் கேன்சல்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. 14 கண்டிஷனுக்கு 14 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. 14 கண்டிஷனை 14 நாள்ல எல்லாருமே சரி பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கண்டிப்பா லைசன்ஸ் கேன்சல்னு சொல்லி தெளிவா சொல்லியிருக்காங்க. சரி, எனக்கு ஒரு சந்தேகம். இது வந்து எல்லா ஹோட்டலுமே அவங்க போய் செக் பண்ணுவாங்க வச்சுக்கோங்களேன். நாம் பார்க்குறோம் கண்ணால் 14 நாள் கழிச்சு டைம் ஆகி நம்ம பார்க்குறோம். நம்ம பார்த்து அந்த மாதிரி நம்ம நோட்டீஸ் பண்ணுறோம். நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்க முடியும்? நான் தான் பேசிக்கிட்டே இருக்கணும், எல்லாம் பார்த்துட்டு நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணணுமோ, இல்லை இந்த சேனல் தான் பண்ணணும், இல்லை அதிகாரிங்க தான் வந்து பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. பப்ளிக்கே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நியூஸ் பேப்பரில் போட்டு இவங்க வந்து வடையோ பஜ்ஜியோ கொடுத்துன்னு இருக்கிறாங்க, இல்லை இவங்க ரீயூஸ் பண்ணுறாங்க ஆயில, இல்லை வந்து நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறீங்க, அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து இவங்க ஃபுட் கலர் யூஸ் பண்ணுறாங்க சொல்லி உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, ஃபுட்டு வந்து பார்க்க அப்படியே வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது, இவங்க வந்து கண்டிப்பாக இவங்க இது பண்ணியிருக்காங்க, இல்லை வந்து உங்களுக்கு ஃபுட்டு வந்து பழைய ஃபுட்டே கொடுத்துட்டாங்க. ரீசனாக கூட பார்த்தேன், கேஎஃப்சியில் ஸ்மெல் வந்துச்சு. கேஎஃப்சியில் பார்த்தீங்களா ரீசெண்டாக இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பழைய ஃபுட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு எந்த வித சந்தேகம் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதுக்கான நம்பரை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். 9444042322. உங்களுக்கு நாங்கள் வந்து ஸ்க்ரீனில் போடுறோம். அப்படி உங்களுக்கு சப்போஸ் உங்களால் கம்ப்ளைண்ட் பண்ண முடியலனாலும் நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களே கூட கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். நீங்கள் வந்து எல்லாருமே சேர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற கலப்படங்களையோ முடிஞ்சது என்னென்ன உணவுத்துறையில் இருக்கிற ப்ராப்ளம்ஸோ எங்களால் என்ன பண்ண முடியுமோ நாங்களும் பண்ணுறோம். கண்டிப்பாக. எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கணும். இது எல்லாமே எல்லா ஹோட்டல்லையுமே வந்து பின்பற்றுறாங்க. நீங்களும் ஹோட்டல் வச்சுருக்கீங்க, இந்த இதெல்லாம் நீங்கள் பின்பற்றுறீங்களா? இது வந்து இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து ஒரு காமனான விஷயம்தான் இப்போ இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது. இப்போ இவங்க சொல்லி தான் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது, நாங்கள் ஏற்கனவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே. இது இந்த 14 பாயிண்ட்ஸ் இல்லாத நிறைய விஷயங்களையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இவங்க 14 தான் இருக்காங்க, நிறைய இருக்கு இல்லை இந்த மாதிரி இருக்குது இன்னும் பண்ண வேண்டியது. ஓகேங்களா, இது வரைக்கும் நடவடிக்கை எடுத்திருக்கிறது உணவு பாதுகாப்புத்துறைக்கு நம்ம வந்து கண்டிப்பாக நன்றி தெரிவிக்கணும். அதே மாதிரி வந்து சப்போஸ் யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் ஹம்பலாக நடந்துவாங்க அதிகாரிங்க. அதே மாதிரி நாங்கள் வந்து ஒரு வியாபாரிங்க, நாங்கள்லாம் எங்களை வந்து அதிகாரிங்க கொஞ்சம் ஹம்பலாக இது பண்ணுங்கள். ஏன்னா வந்து நிறைய நான் பார்த்துருக்கேன், ஒருமையில் பேசுகிறதும் அதிகாரிங்க என்ன சார் ஃபைனுன்னு சொல்லும்போது இது என்ன சார் ஃபைனுன்னு கேட்கும்போது நீ என்ன என்னையே கேள்வி கேட்குற, உனக்கு 1000 ரூபா கிடையாது இந்த 2000 ரூபா ஃபைனுன்னு சொல்கிறதும், இந்த மாதிரிலாம் ஒருமையில் பேசாதீங்க. ஏன்னா அதிகாரிங்க வந்து நாங்கள் கேட்குற சந்தேகங்களை தெளிவுபடுத்த தான் நீங்கள் அதிகாரிகளாக இருக்கீங்க. எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம். ஓகே, நான் உணவை பற்றி பேசும்போது அதிகமாக வெளியே சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸாக இருக்கட்டும் யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும் பிரியாணி சாப்பிடுவாங்க, இல்லாட்டி சிக்கன் ரைஸ் தான் சாப்பிடுவாங்க. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஹார்ம்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் தான் சொல்லுவோம். கண்டிப்பாக அது அதிகமாக எடுத்துக்கிட்டா ரொம்ப தப்புன்னு சொல்லுவாங்க. அது கண்டினியூ எடுத்துருக்காங்களே, அதுக்கு ஏதாவது நீங்கள் ஏதாவது ஐடியா வச்சுருக்கீங்களா? நம்ம சென்னையில் ஓடினது பிரியாணிக்கு பேர், நான் வச்சது கமர்ஷியல் பிரியாணி. ஓகே, சரிங்களா, அது கூட வந்து இன்னைக்கு வந்து யாரும் நல்ல விதமாக சமைக்கிறதே கிடையாது. ரெண்டாவது எடுத்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ். போன வீடியோவில் தனியாக பார்த்தோம், போன வீடியோவில் க்ளீனாக கண்டென்ட்டே கொடுத்துருப்பேன், அதை போய் பாருங்கள். போன வீடியோவில் ஃப்ரைட் ரைஸ் எப்படி அதுக்கு நாங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவாக ஹெல்த்தியாக ஃப்ரைட் ரைஸ், அதாவது எல்லா உணவுமே வரும்போது பிஸ்னஸ்ன்னு வரும்போது எல்லாமே நல்ல விதமாக தான் வரும். அதை என்ன பண்ணுறாங்கன்னா காஸ்ட் கட்டிங்குன்னு சொல்லிட்டு கமர்ஷியல் யூஸ்க்காக அதில் என்னென்ன கலப்படங்கள் செய்யணுமோ எல்லாத்தையுமே பண்ணி அதை அன்ஹெல்த்தி ஆக்கிடுறாங்க. ரெஸ்டாரண்ட்டில் என்ன பண்ணுறோன்னா ரிவர்ஸ் ஃபார்மேட்டுக்கு போகிறோம். இப்போ இந்த ஜங்க் ஃபுட் எல்லாமே வந்து ஹெல்த்தியாக எப்படி கொடுக்கலான்ற ஒரு கான்செப்ட்டுக்கு இந்தியன் ஃப்ரைட் ரைஸ். இந்தியன் ஃப்ரைட் ரைஸ் கேட்கவே சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ் தானே கேள்விப்பட்டிருக்கீங்க, நாங்கள் இந்தியன் ஃப்ரைட் ரைஸ் கொடுக்குறோம். அது என்னன்னா அது வந்து ஹெல்த்தி ஃப்ரைட் ரைஸ், அது இப்போ சொல்ல மாட்டேன், நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, நல்லா கேட்டீங்களே, ரொம்ப அழகாக ஆழமாக சொன்னீங்க. நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆடியன்ஸ் நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தாலுமே வெளியே இந்த மாதிரி ஏதாவது அநியாயம் நடந்தால் இந்த கண்டிஷன் 14 கண்டிஷன் தாண்டி ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த நாங்கள் ஸ்க்ரீனில் கொடுத்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஏதாவது தப்பு நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். இல்லையா உங்களுக்கு தயக்கமாக இருந்ததுன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு வீடியோவாக எடுத்து நாங்கள் பண்ணுறோம். ஓகே, நன்றி.